ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த குழம்பு வந்து சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைமில் எடுக்காதுங்க. குயிக்கான டைம்லேயே சூப்பரான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தூளுப்பெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். நம்ம போட்டிருக்கிற பொடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை ஒரு நல்லா வேக வச்சு நல்லா தோல்லாம் உரித்து நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஒரு தடவை இந்த மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேணாங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அந்த முட்டையெல்லாம் வந்து அந்த கீரல் போட்டது நல்லா நமக்கு சாரெல்லாம் உள்ளே இறங்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டோங்க. இதை அப்படி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ரொம்ப பொரிஞ்சிட வேண்டாங்க, நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சா போதும். இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தலாம். அப்படி கட் பண்ணி சேர்த்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அரைச்சியும் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. இது பொரியிற கேப்லேயே நம்ம பெரிய வெங்காயம் 3 நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே 2 தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை ஃபர்ஸ்ட்ல இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம இது கூட சேர்த்துட்டோம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்ததை விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறப்போ வாயில் கடிபடுறதுக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறப்போ வெங்காயம் வந்து சட்டுன்னு நமக்கு வதங்கிருங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். கூட குறை இருந்தால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே நம்ம வதக்கி விட்டுட்டோம் பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த எக் குழம்பு வச்சு கொடுங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பழுத்த தக்காளியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3மே நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுவே நமக்கு கரெக்டாக போதுமான அளவு இருக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம்.
இப்போ இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து முட்டையெல்லாம் நல்லா பரட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலாவோட. இப்போ அந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம இந்த குழம்போட சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுடலாம். குழம்புல இருக்கிற சாரெல்லாம் முட்டையில் நல்லா இறங்கணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி நல்லா கொதிக்கிற டைம்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கூட சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த முட்டை கூடயே நல்லா அந்த மசாலா எல்லாம் இறங்கணும். அதுக்காக நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா முட்டையோட மசாலா நல்லா கொதிக்கட்டும். நம்ம விட்டுருக்க எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுற வேண்டாம். ஆல்ரெடி குழம்பெல்லாம் நம்ம விட்ட தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாகவே மாறிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுவே கரெக்டான அளவாக நமக்கு இருக்கும். அதுக்காக நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி நல்லாவே நம்ம போட்ட அந்த கீரைலாம் நல்லாவே தெரியுது பாருங்கள். ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வருது. நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துன சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நல்லா கொதிச்சுட்டு நல்லா குழம்போட நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு சூப்பரான முட்டை குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம் பாருங்கள். தேங்காய் விட்டுட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.